பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் பூகம்பம் வெடித்தது. பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமைக்கு எதிராக CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்ட 25 MLAக்கள் தனி அணியாக செயல்பட்டனர். அதில் 4 பேர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் சேர்ந்தனர். அவர்களை தவிர 2 விஜயபாஸ்கர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இவர்களும் தவிகவில் சேர உள்ளனர். இதற்கிடையே CV சண்முகம் தவிர வேலுமணி உள்ளிட்ட மற்ற MLAக்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் கட்சிக்கு வந்தனர். அப்போது அவரவர் வகித்த பதவிகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பழனிசாமியிடம் அவர்கள் கேட்டிருந்தனர். ஆனால் பழைய பதவிகளை வழங்காமல் புதிய பொறுப்பை கொடுத்தார் பழனிசாமி. இந்த நிலையில்தான் SP வேலுமணி தனது ஆதரவாளர்களுடன் தனி கூட்டம் போட்டார். எனக்கு பதவி தந்தால் போதுமா? என்னை நம்பி வந்த 9 மாவட்ட செயலாளர்களுக்கும் திரும்ப பதவி வழங்க வேண்டாமா? அவர்களுக்கு பதவி வழங்காமல் என் பதவியை நான் ஏற்க மாட்டேன் என்று அதிரடி காட்டினார். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான். 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல. நான் மட்டும் குறைந்த பதவி ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவளை கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், CV சண்முகம் இந்த மாவட்டத்தினுடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து அவர் பேசும் வீடியோ தீயாக பரவிய நிலையில் அவரும் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் சேர இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் வட்டாரம் கூறியது. இந்த நிலையில்தான் அதிமுகவை அடுத்த பூகம்பம் தாக்கியிருக்கிறது. அதாவது வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 6 MLAக்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என 9 பேர் பழனிசாமிக்கு பரபரப்பு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். அதில் கூறியிருப்பதாவது: அதிமுகவில் மீண்டும் சேரும்போது அவரவர் வகித்த பதவிகளையே வழங்க வேண்டும் என்று உறுதிபட தெரிவித்திருந்தோம். ஆனால் இப்போது தாங்கள் அறிவித்துள்ள பொறுப்பு பட்டியலை பார்க்கும்போது கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டது போல தெரியவில்லை. ஏற்கனவே நாங்கள் வகித்த பதவிகளை நீங்கள் திரும்ப தரவில்லை, காலதாமதம் செய்கிறீர்கள். அதிமுக வரலாற்றில் இதுபோன்ற சம்பவங்களின் போது பலமுறை அவர்கள் வகித்த பதவிகளே வழங்கப்பட்ட போதிலும் நீங்கள் எங்களுக்கு அவ்வாறு செய்யவில்லை. இதனால்தான் ஏராளமான அதிமுகவினர் தவிகவில் இணைந்து வருகின்றனர். பொதுச் செயலாளராக நீங்கள் எடுத்த தவறான முடிவால்தான் 2021, 2024, 2026 தேர்தல்களில் அதிமுகவுக்கு தொடர் தோல்வி. இப்படி கட்சி கரைந்து கொண்டிருப்பதையும் தாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதிமுகவில் உங்கள் தலைமையை மீண்டும் ஏற்று இணைந்த பிறகும் ஏற்கனவே வகித்த பதவிகளை தரவில்லை. பொதுச் செயலாளராக நீங்கள் எடுத்த தவறான முடிவால்தான் 2021, 2024, 2026 தேர்தல்களில் அதிமுகவுக்கு தொடர் தோல்வி. இப்படி கட்சி கரைந்து கொண்டிருப்பதையும் தாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதிமுகவில் உங்கள் தலைமையை மீண்டும் ஏற்று இணைந்த பிறகும் ஏற்கனவே வகித்த பதவிகளை தரவில்லை. நீங்கள் அளித்த பதவிகள் வேண்டாம், கட்சி தொண்டர்களாக செயல்படுகிறோம் என்று அந்த கடிதத்தில் கூறியுள்ளனர். கடிதத்தில் கையெழுத்து போட்டவர்களில் MR விஜயபாஸ்கரும் இருக்கிறார். இவர் ஏற்கனவே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். விரைவில் தவிகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது கடிதத்தில் கையெழுத்திட்ட அதிமுக MLAக்கள் 6 பேர், ஏற்கனவே பதவியை ராஜினாமா செய்த MR விஜயபாஸ்கர் உட்பட 9 பேரும் கூண்டோடு தவிகவில் சேர்வார்களோ என்ற யூகம் கிளம்பியுள்ளது.